வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் 65 செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை என்ன பண்ண நல்லா சூடு பண்ணணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணி வச்சுட்டு, சூடு பண்ண தண்ணியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் ஊற்றிடணும். நல்லா ஊற்றிட்டு அந்த காலிஃப்ளவர் நல்லா முங்குற வரைக்கும் ஊற்றிட்டு, அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். ஓரளவுக்கு அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற பூச்சி அந்த புழு எல்லாமே வந்துடும். இப்போ காலிஃப்ளவரை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தனியாக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் சிக்கன் 65 கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சுக்குவோம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானவும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா அதில் போடுவோம். போட்ட உடனே நம்ம கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம். இதை நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறனால சீக்கிரமே குக் ஆயிடுது. இதே கேஸ் ஸ்டவ்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதை நம்ம கிண்டி விட்டுறலாம். மாற்றி பிரட்டி போட்டுடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெறும் 3 நிமிஷத்தில் காலிஃப்ளவர் 65 நம்ம பண்ணியாச்சு. இது போன்ற வேறு வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.